சார், தமிழ்நாடு சார்பாக மாநிலங்களவையில் தேர்ந்தெடுக்கப்பட இருக்கீங்க. தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? இல்லை உங்களுடைய இந்த போஸ்டிங் பற்றி உங்களுடைய கருத்து? அதாவது இது ஒரு பெரிய பொறுப்பு. தமிழ்நாட்டு மக்களும் தமிழ்நாட்டு மாநிலத்தில் தமிழ்நாட்டில் உள்ள தமிழக வெற்றி கழகம் காங்கிரஸ் கூட்டணி ஆட்சிக்கும் ஒரு குரல் ஓங்கும். இந்தியாவில் பாராளுமன்றத்தில் ராஜ்யசபாவில் இந்த கூட்டணியில் முதல் பிரதிநிதியாக நான் பாராளுமன்றம் செல்வதற்கு ரொம்ப பெருமையை அடைகிறேன். அதே சமயம் இது ஒரு பெரிய பொறுப்பு கூட. இதுக்கு முதல்ல நான் மாண்புமிகு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்களுக்கும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர்களும் தொண்டர்களும் சப்போர்ட்டர்ஸுக்கும் காங்கிரஸ் கட்சியின் தலைவர்கள் திரு ராகுல் காந்தி, மல்லிகார்ஜுன கர்கே அவர்களுக்கும் காங்கிரஸ் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களுக்கும் காங்கிரஸ் கட்சியின் தொண்டர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி தெரிவித்தேன். கரூர் விவகாரத்தில் சிபிஐ விசாரணை மேற்கொண்டிருக்காங்க தாந்தூர்த்தி மலையில். அது பற்றி எனக்கு ஒன்றும் தெரியாதுங்க. நான் இப்போ தான் டெல்லியிலேருந்து வரேன். நேற்று முதலமைச்சர் இருந்தார். நான் அவர் திரு ராகுல் காந்தி அவர்களையும் அன்னை சோனியா காந்தி அவர்களையும் சந்தித்தார். அப்போ நான் இருந்தேன் அந்த மீட்டிங்கில் இல்லை, பட் நான் வெளியே இருந்தேன். அது முடிச்சுட்டு வரோம். ஸோ அதனால் இந்த கரூர் அதை பற்றி ஒன்றும் தெரியாது என்ன நடந்துச்சு. சரி, அனைத்து மாநில முதலமைச்சர்களுடைய ஒருங்கிணைந்து செயல்பட வருகிறேன் அப்படின்னு இவ்வளவு வருஷம் பதவியில் இருந்த பிறகு பிரதமர் நரேந்திர மோடி இன்னைக்கு அறிவிச்சிருக்காரு. இதை பற்றி உங்கள் கருத்து என்ன? வரவேற்கத்தக்கது தான். இது ஒரு 12 வருஷமாக அது மிஸ்ஸிங். அது இப்போ அதை உணர்ந்திருக்காருன்னா அது நல்லது, வரவேற்கத்தக்கது தான். இப்போ அந்த நித்தி ஆயோக் மீட்டிங் இன்னைக்கு நடந்துட்டு இருந்துச்சு டெல்லியில். என்ன நடந்துச்சுன்னு தெரியாது. ஸோ ஆகையால் நன்றிங்க. நன்றி.